ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான சமூக அறிவியல் கொஸ்டின் 9th ஸ்டாண்டர்ட் ஓட கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக வாருங்க. இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்யூச்சர், அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் எது இருக்குது, இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஐ வில் அப்லோட் ஃபார் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 14 ஒன் வேர்டு, டோட்டல் 100 மார்க்கு. இதில் வந்து பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும். பேரரசு நிறுவப்பட்ட தென்னிந்தியாவின் நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது என்ன? அதுக்கடுத்து பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் யார்? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதுக்கடுத்து 7க்கு வந்து பார்த்தோம்னா டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு எது? உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் எது? எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெயர்பட்டது? டேஸ்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யமூர்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. 12வது டேஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைகளுக்கு உதாரணம். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு புக்கு பேக் உள்ள கொஸ்டின் தான், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டேஸ் காலத்தில் இருந்து உள்ளாட்சி அமைப்பு பற்றிய உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் என்ன? அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க நம்ம 2 மார்க் கொஸ்டின் 10 எழுதணும். இதில் வந்து ஏதேனும் 10 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிகுராட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக. மும்மணிகள் திரிரத்னா சொல்ல விளக்கி கூறு. புனித சோபியா ஆலயம் பற்றி விளக்குக. அதுக்கடுத்து பாஸ்டன் தேநீர் விருந்தின் முக்கியத்துவம். பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு. உயிரினப்பன்மை பற்றால் என்றால் என்ன? மலைப்புலிவின் வகைகள் யாவை? தொலைநுண்ணுறவு வரையறு. மக்களாட்சியின் அரசாங்க அமைப்பினை பற்றி கூறு. கிராம ஊராட்சிகளின் முக்கிய பணிகள் யாவை? பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? பண்டைய காலத்தின் பண்டமாற்ற முறையில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் என்ன? வேறுபடுத்து. கருவ மற்றும் மேலோடு வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இதில் வந்து 42 வந்து கம்பல்சரியான கொஸ்டின். ஓகே, கோடிட்டிடம் 29 வந்து மனிதர்கள் வரலாறு பூமியின் வரலாற்றுக்கு நெருங்கிய தொடர்பு உடையது. அதை தெளிவுபடுத்த சொல்லியிருக்காங்க. கன்பூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகளை விளக்கி கூறு. தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கு. புவியியல் சார் பிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்க. புவி அமைப்பை விவரி. சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுதுக. அதுக்கடுத்து GPS உலக அமைவிட தொகுப்பின் பயன்களை விவரி. அடிப்படை கடமைகள் என்றான அவற்றை எவ்வாறு உன் பள்ளி வளாகத்தில் செயல்படுத்துவ? குழந்தைகளுக்கான உரிமைகளை ஐநா சபை அறிவித்துள்ளது யாவை? புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்காத வளங்கள் வேறுபடுத்து. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. 41 தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி விளக்க. 42 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். திஸ் இஸ் மேப். அரிக்கமேடு, மதுரை, தேவகிரி, கோழிக்கோடு, டெல்லி. அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா அதுலேயும் மேப் இருக்குது. இது வேர்ல்டு மேப்பு. பார்த்தது நம்ம இந்தியா மேப்பு. ஓகேவா? இது வேர்ல்டு மேப்பு. உலக வரைபடத்தில் வந்து ஆர்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆசியா, பூமத்திய ரேகை, மொஹஞ்சதாரோ, எகிப்து, சைனா, இத்தாலி. புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை விவரி. வானிலை சிதைவு என்றால் என்ன? வகைப்படுத்துக. கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படுத்தட்டும், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்ட் TN ஸ்டடி கைடு.